ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத தேடி மக்கள் நிறைய போக ஆரம்பிச்சாங்க. கெமிக்கல் வேண்டாம்னு அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்ப இதை தேடி வராங்க அப்படின்றப்போ இப்ப இதை சின்ன சின்ன பிசினஸா பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஒரு சின்ன சின்ன பிசினஸ் பண்ற அந்த விமனுக்குலாம் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்டே கன்சிஸ்டன்ட், அவ்வளவுதான். ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் யூ பிலீவ் யுவர் கஸ்டமர்ஸ். ஃபர்ஸ்ட் யூ பிலீவ் யுவர் செல்ஃப், செகண்ட் யூ பிலீவ் யுவர் கஸ்டமர்ஸ். உங்க கஸ்டமர்ஸ் தான் உங்களோட மார்க்கெட்டிங் எட்ஜே. நீங்க பெரிய பெரிய மார்க்கெட்டிங் பண்ற இப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங் பண்றவங்களுக்கு ரொம்ப மார்க்கெட்டிங் பண்றதுக்கான பினான்சியல் இது இருக்காது. ஸோ டோன்ட் ஈட் டு வரி. ஃபர்ஸ்ட் யுவர் கஸ்டமர்ஸ் ஆர் யுவர் மார்க்கெட்டிங் எட்ஜ். அவங்களே 4 பேரை ஒருத்தர் கூப்பிட்டு வந்துருவாங்க. திஸ் இஸ் ஹவ் ஐ க்ரூ. நான் வளர்ந்தது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் புதுசா எதுவும் சொல்லலை. ஸோ எனக்கெல்லாம் அப்பெல்லாம் கூப்பிட்டு வரும்போது தான் அதுதான் நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓ, நம்மளோட ப்ராடக்ட், அதுவும் அவங்க சொல்ற விதம் வந்து எனக்கு இது இருந்தது, இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராப்ளம் இருந்தது, ஸோ இது போச்சு அப்படின்னும் போது யூ வில் பி பூஸ்டட். நம்ம ஏதோ பண்றதுக்கான ஒரு அர்த்தம், நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு அப்ரிசியேஷன் அவங்க கிட்ட இருந்து வரும்போது வி கெட் செல்ஃப் பூஸ்டட் ஆல்சோ. பண்றது ஸ்ரத்தையா பண்ணுங்க, கரெக்டா பண்ணுங்க. ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னா 100% யூ ட்ரை டு கிவ் தட் அண்ட் ஃபோக்கஸ் யுவர் ஒர்க், நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அதுதான், அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை கொண்டு போகும். டோன்ட் வரி அபவுட் ரிசல்ட்ஸ், தட் ஒன் டே இட் வில் கம்.